சந்தோஷம். கட்டாயம் வந்துடுறோம். உட்காருங்க எல்லாரும். உட்காருங்க. ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். 60ஆம் கல்யாணத்துல ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறதே பெரிய புண்ணியம். ஏதாவது மண்டபத்துல வச்சிருக்கிறதா? கிராண்டா மண்டபத்துல வைக்கலாம்னு நான் சொன்னேன். ஆனா எங்க அப்பா தான் சிம்பிளா இருந்தா போதும்னு சொல்லிட்டாரு. இல்லன்னா ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி நான் கிராண்டா வச்சிருக்க மாட்டேன்ல மேடம். அண்ணே, நாங்க ஏதாவது முறை செய்ய வேண்டியிருக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ராகினி. நீ ஃபங்க்ஷனுக்கு வந்து அத்தை மாமாவோட மனையில நின்னா போதும். என்னண்ணா இது? நம்ம எல்லார் பேரும் போட்டிருக்கு, பிரகாஷ் அண்ணன் பேரை மட்டும் காணோம். நான் தான் சொன்னேன்ல. என்ன சொன்ன? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நம்ம வீட்டுக்கும் அவனுக்கும் ஒட்டும் இல்ல உறவு இல்லைன்னு ஆயி போச்சு. அதுக்கப்புறம் பத்திரிக்கையில அவன் பேர்லாம் நீ எதுக்கு? நீ பேசாம இரு. என்னன்னு சொல்றீங்க? பிரகாஷ் அண்ணனுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒட்டும் இல்ல உறவும் இல்லையா? ஆமா ராகினி, உன்கிட்ட சொல்லாம விட்ட. அவனை வீட்டு விட்டு துரத்தியாச்சு ராகினி. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், ரொம்ப மோசமான சம்பவம் நடந்து போச்சு. நம்ம மூர்த்தி அக்கா பொண்ணு சங்கீதா இருக்கால, என்னண்ணா நீங்க? பிரகாஷ் அண்ணன் அப்படி பண்ணுவாருன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? அண்ணன் நிச்சயமா அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த பொண்ணை தான் வாயால சொல்லும்போது நம்பாம இருக்க முடியுமா? அந்த பொண்ணு சொல்றத நம்புறாங்க, நம்ம பிரகாஷ் சொல்றத நம்ப மாட்டேங்கிறாங்க. பிரகாஷ் நிச்சயம் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன் மேடம். சும்மா இருக்க நீ. இப்ப பிரகாஷ் எங்க இருக்காரு? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். எங்க இருக்காரு நீ? பிரகாஷ் ஃப்ரெண்டு சரவணா வீட்ல தான் தங்கியிருக்காங்க. காந்தி நகர் 2வது தெருவுல தான் வீடு. டோர் நம்பர் 12. தேங்க்ஸ் அண்ணி, கண்டிப்பா போய் பாக்குறேன். அது ரொம்ப அவசியம். இப்போ அங்க போறியோ இல்லையோ, ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வரணும். நானும் மாப்பிள்ளை போன்ல பேசிடுறேன். நாங்க இல்லாம 60ஆம் கல்யாணம் நடந்துருமா? கண்டிப்பா வந்துடுறோம். சரி ராகினி, நாங்க கிளம்புறோம். வரேன் மேடம். வரேன் மேடம். வரேன் மேடம். வரேன் சார். வரேன். என்ன மஞ்சு இது? ஒரே மாய மந்திரமா இருக்கு. நீ போன் பண்ணல, கதறல. அட போங்க, உங்களுக்கு இதே வேலையா போச்சு. அதான் நான் போன் பண்ணலன்னு சொல்றேன்ல. அவங்க உன்னை மிரட்டல, அதை கேட்டு நான் நடுங்கல. இதோட விட மாட்டீங்களா நீங்க? அப்ப நீ கதறன கேட்ட நான் கேன பையலா? நான் பைத்தியக்காரனா இல்ல கனவு வேண்டனா? அதான் எனக்கும் புரியல. ஏய், இங்க வா. உட்கார். ஐயோ, தவசியா இங்க வா. குழந்தை மேல சத்தியமா போன் பண்ணலன்னு சொல்லு. அட என்னங்க குழந்தை மேல போய் சத்தியம் பண்றது? நீ போமா, போய் விளையாடுமா. என்ன சமாளிக்கிறியா? நீ போன் பண்ணல, கதறல. நீ குழந்தை மேல சத்தியம் பண்ணு, நான் எதுவுமே நடக்கலன்னு போயிடுறேன். ஆமாங்க, நான் போன் பண்ணது உண்மைதான். அப்ப காயத்ரி அம்மா போலீஸோட வரும்போது எதுக்கு போய் சொன்ன? போன் பண்ண கதர்னு எல்லாம் உண்மைதான். ஆனா போன் வச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அதுக்காக சொல்றேன்ல. போ, அப்படி போ, போ, போ. அண்ணா அண்ணா, குழந்தைய மிரட்டாதீங்கண்ணே. அட நீ சும்மா இரு பிரகாஷ். ஏய், என்னடி உன் புருஷன்கிட்ட இருந்து ஒரு தகவலை காணா? நீயும் உன் பிள்ளையும் செத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறானா? ஐயோ, என் குழந்தை மேல என் மேல பயங்கர பாசங்க. எங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாருங்க. அதுக்காக சொல்றேன்ல. சத்தம் போட்ட பொண்ணு போட பண்றீங்க நீங்க. ஐயோ, அவளை தனியா விடாதீங்க, அவளை தனியா விடாதீங்க. அவ ரொம்ப நேரம் அழுதா ஃபிக்ஸ் வந்துரும். வந்தா வந்துட்டு போகுதுடி. நான் சொல்றது கேளுங்க, தயவு செஞ்சு கதவை திறக்காதீங்க. அண்ணா, என்னண்ணா நீங்க? குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, ஏதாவது ஆயிட போகுது. அட ஒண்ணாகாதுப்பா, சும்மா இருப்பா. 5 நிமிஷம் தானே, அழுதா ஒண்ணாகாது. நீ பேசாம இருப்பா. என் குழந்தைய விட்டுட்டு உங்க கால்ல வேணா விழுறேன். வாய மூடு பிரகாஷ். இருப்பா, அவன் உண்மையை சொல்றேன். அங்க போயிட்டு இருக்கான். இன்னும் 2 நிமிஷத்துல நம்ம வந்த வேலை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் குழந்தை கூட நாம வைத்தியம் பாத்துக்கலாம்பா. அண்ணா, மனசு கேட்கல. தரங்க பிரகாஷ், இருப்பா. ஏய், நான் சொல்றதை கேளு. பட பாப்பா. என்னங்க? அட போப்பா நீ. அண்ணா, இதெல்லாம் ரொம்ப தப்புண்ணா. குழந்தையை கதற விட்டு ஒரு அம்மாவை அழ விட்டு இது மூலமா நான் நல்லவன்னு உலகத்துக்கு நிரூபிக்கணுமா? ரொம்ப மட்டமான புத்தின. அந்த காயத்ரிக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அந்த பொம்பளைக்கு தான் ஈவு இறக்கம் கிடையாது. நினைச்சதை சாதிக்க யார வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சு கதறடிப்பா. அதே காரியத்தை நாமளும் செய்யணுமா? நாமளாவது மனுஷங்களா இருப்போம்.
அண்ணன் ஏதோ வேகத்துல கூப்பிட்டாரேன்னு வந்துட்டேன். ஆனா இதை செய்யறதுல எனக்கு உடன்பாடு இல்ல, மன்னிச்சிருங்க. உங்க புருஷனுக்கு மனசாட்சின்னு ஏதாவது ஒண்ணு இருந்தா உண்மையை சொல்லுங்க. இல்லைன்னா என் தலையெழுத்து நான் பாத்துக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருங்க. வாங்க போலாம். அட என்னப்பா நீ உன்னைய கூட வச்சுட்டு ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது போல இருக்கு. வெண்ணெய் திரண்டு வரும்போது வீம்புக்கிட்டே சரி, தாலி சரி, உடைச்ச வாங்க. கதையெல்லாம் இருக்கு. அட போப்பா நீ. அந்த ஏகாம்பரம் கடுமையா நடந்துக்கிட்டாலும் பிரகாஷ் ஒன்னும் தப்பா நடந்துக்கவே இல்ல. அவர் கண்ணுல ஒரு கண்ணியம் இருந்துச்சு. ஒரு பொம்பளை கிட்ட இப்படி நடந்துக்கிறோமேனு வருத்தம் தெரிஞ்சிச்சு. ஏகாம்பரத்துக்கிட்ட இந்த மாதிரி பண்றதெல்லாம் தப்புன்னு பேசி எங்களை விட்டுட்டு போனது பிரகாஷ் தான். அப்படியா? பார்த்தாலே ரொம்ப நல்ல டைப்பா தெரியறாரு. தனியா இருக்கிற பொம்பளை காப்பாத்த யாருமே இல்ல. அவர் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். அந்த ஏகாம்பரம் என் கழுத்துல கத்தி வச்சப்ப கூட வேண்டா வெறுப்பாதான் பிரகாஷ் பார்த்துட்டு இருந்தாரு. போன் பேசி முடிச்சதும் பிரகாஷ் தான் ஏகாம்பரத்துக்கிட்ட பேசி இதெல்லாம் வேண்டான்னு சொன்னாரு. அவ்வளவு நல்ல மனுஷனை மாட்டி விடலாமா சொல்லுங்க? அதுவும் சரிதான். ஆனா காயத்ரி மேடத்தை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு மஞ்சு. அவங்களுக்கு தெரிஞ்சாதானே. நம்மளால ஒரு நல்ல மனுஷன் கஷ்டப்பட வேண்டாம். நான் சொன்ன பொய்ய அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். சரிதான், நானும் காயத்ரி மேடத்துக்கிட்ட சொல்லாம மறைச்சிடுறேன். அந்த பிரகாஷ்க்கு முடிஞ்சா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. சூப்பர். நினைச்சேன் இப்படி ஏதாவது ஒண்ணு நடக்கும் நான் நினைச்சேன். அதுக்காக தான் போகாம அங்க நான் மறைஞ்சு நின்ன. சோறு போடுறது நானு, வால் ஆட்டுறது என் எதிர்க்கியா ஒண்ணு. மேடம் மேடம் வேண்டாம் மேடம், என்னடா? எதுவும் தெரியும். யார் உனக்கு சம்பளம் தராங்கன்னு உன் பொண்டாட்டி மறந்துட்டாளா? உனக்கு லட்ச லட்சமா பணம் கொடுத்து வீடு வாங்கி கொடுத்துருக்கேன். அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து நன்றி விசுவாசமா பேசினா, இப்ப எவனோ வந்தானா, கத்தி வச்சானா, கத்தி எடுத்துட்டானா, இவளுக்கு அவன் நல்லவனா போயிட்டானா. என்ன இதெல்லாம்? சாரி மேடம், அவர் பாக்குறதுக்கு நல்லவரா தெரிஞ்சாரு. அப்ப என்ன பார்த்தா கெட்டவளா தெரியறனா? அப்படி இல்ல இல்ல மேடம், ஏண்டி இப்படி பேசுற? இவங்க தான் நம்ம முதலாளி. இந்த நிலைமையில இருக்கிறோம்னா அதுக்கு மேடம் தான் காரணம். இப்படி பண்ணிட்டியாடி? கரெக்டா மாட்டான். அப்படியே போலீஸ்ல மாட்டி விட்டு அவனை கம்பி என்ன வைக்கலான்னு பார்த்தா என்னையே அந்த போலீஸ் கிட்ட அசிங்கப்பட வச்சுட்டா உன் பொண்டாட்டி. மேடம் அவளுக்கு ஒண்ணும் தெரியாது மேடம். ப்ளீஸ் மேடம், மன்னிச்சிருங்க மேடம். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். அந்த பிரகாஷ் நல்லவன், நாணயமானவன்னு அவன் பக்கம் பேசுனன்னு வை, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. மேடம் நல்லா தெரியுங்க மேடம். நாளைக்கு நீ அவன் பக்கம் மாறினாலும் அது இல்ல அந்த பிரகாஷ் நல்லவன்னு சொல்லி உன் பொண்டாட்டி என் விஷயத்தை ஏதாவது அவன் கிட்ட வளர்னான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. மேடம் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணும்னாலும் போவேன். அது உனக்கும் தெரியும். உன் பொண்டாட்டிக்கு சொல்லிவே. எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அத நீ பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அத நீ பார்த்துட்டு வாழ்நாள் முழுக்க ஏண்டா பார்த்தோன்னு வருத்தப்படுவ. என்னன்னா இது? ஒரு பொம்பளை கழுத்துல கத்திய வைக்கிறது, ஒரு குழந்தைய கொண்டு மிரட்டுறதும் தான் உங்க சாணிக்கத்தனமா? இத பண்றதுக்கு தான் 2 பேரும் வேகமா போனீங்களா? யாருன்னா உங்க எதிரி? அந்த பொம்பளையும் குழந்தையுமா? ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும்னா அப்பாவிங்களை டார்ச்சர் பண்ற அளவுக்கு 2 பேரும் இறங்கி இருக்கீங்க. சத்யா, எனக்கு இதுல சம்மதமே இல்ல. அண்ணன் என்ன பண்ண போறாருன்னு அங்க போற வரைக்கும் எனக்கு தெரியாது. என் சம்மதம் இல்லாம தான் இது நடந்தது. ஏன்னா எதுக்கு இவ்வளவு அநாகரிகமா நடந்துக்கிறீங்க? இப்படி செஞ்சா உங்களுக்கும் காயத்ரிக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்னும் அறியாத பொண்ணு சங்கீதா, அவளை வச்சு பிரகாஷ பழி வாங்குறேன்னு அந்த பொண்ணோட வாழ்க்கைய பத்தி கூட காயத்ரி கவலைப்படல. நீங்க என்னடா ஒரு குடும்பத்தை பத்தி கூட கவலைப்படாம இப்படி இறங்கி இருக்கீங்க. நினைக்கவே அருவருப்பா இருக்குண்ணா. அட போமா, அந்த காயத்ரிக்கு மத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதான் தொழில். நான் இந்த விஷயத்துல சும்மா மிரட்டலான்னு தான் போனேன். ஆனா அந்த காயத்ரி வேற மாதிரி பிளான் பண்ணி ஜெயிச்சிட்டா. இந்த தடவை போலீஸ கூட்டிட்டு வந்து எங்களை ஜெயிச்சிட்டா. அதுக்காக இப்ப நீங்க செஞ்சது நியாயமாயிடுமா? அவ பதட்டப்பட்டு ஏட கூடமா ஏதாவது சொல்லி நீங்க 2 பேரும் மாட்டிருந்தீங்கன்னா என்ன ஆகுது? அதெல்லாம் மாட்டிருக்க மாட்டேம்மா. நான் என்ன இன்னைக்கு நேத்தா அரசியல் பண்றேன்? நான் போன வழி நேர் வழி இல்லதான், ஆனா அதுதான் சரியான வழி. கத்தி எடுத்தா கொலை பண்ண போறோம்னு அர்த்தம். சும்மா மிரட்டி பணிய வைக்கிறதுக்கு தான். பிரகாச ஆரம்பத்துல இருந்து வேண்டான்னு தான் சொன்னாப்ல. நான் தான் கம்பல் பண்ணி இதுல இறக்கி விட்டேன். தப்புண்ணா.
ஒருவேளை நீங்க போலீஸ்ல மாட்டியிருந்தா ஏற்கனவே சஸ்பெண்ட் ஆனவரை டிஸ்மிஸ் ஆயிருப்பாரு. ஒரு சின்ன சிக்கல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக வாழ்க்கையை இழந்திருப்போம். எப்பவுமே நேர் வழியும் அகிம்சையும் தானா ஜெயிக்கும். அதான் பாக்குறமே, அந்த பொம்பளை குறுக்கு வழியில கனஜோரா காரை ஓட்டிட்டு இருக்கா. நாங்க சைக்கிள் ஓட்டுனதை போய் தப்புன்னு சொல்ற. உங்களுக்கு சீரியஸ்னஸே தெரியலனா ஒருவேளை அந்த குழந்தைக்கோல இந்த பொம்பளைக்கு ஏதாவது ஆயிருந்திருந்தா தெரியும். அங்கேயும் நம்ம பிரகாஷோட நல்ல மனசு காப்பாத்திருச்சுல்ல. பிரகாஷ் அந்த பொண்ணு முன்னாடி நல்லபடியா வாதாடினதுல அந்த பொண்ணு போலீஸ் கிட்ட எதுவுமே சொல்லாம விட்டுருச்சு. இல்லைன்னா நாங்க 2 பேரும் நேரம் அரெஸ்ட் ஆயிருப்போமே. அங்கேயும் அவரோட நல்ல குணம் தான் ஜெயிச்சிருக்கு பாத்தீங்கல்ல. ஏங்க, இதுல மட்டும் நீங்க சேர்ந்து செஞ்சிருந்தீங்கன்னா நான் நொறுங்கி போயிருப்பேங்க. நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் சத்யா. சரிம்மா விடு, நான் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டேன். இந்த பேச்சை விட்டுரு. இல்லண்ணா, எனக்கு இன்னும் பதட்டமே நிக்கல. இனிமே இந்த மாதிரி தப்பான பிளான வச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்குள்ள வராதீங்க. உங்க மேல நாங்க கொஞ்சம் மரியாதை வச்சிருக்கோம், அதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. என்ன பிரகாஷ், சத்யா சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு கோச்சுக்குது? ஏமா என்னை மன்னிச்சிருமா, இனிமே நான் இந்த வீட்டு பக்கமே வரல. அண்ணா, உடனே கோச்சுக்காதீங்கண்ணா. ஒரு பொம்பளைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு பொம்பளையா இருக்கிறதுனால நான் கோவப்பட்டுட்டேன். ஒருவேளை அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிருந்தா அதை நினைச்சு பயந்துட்டேன்னா. நான் பேசுனது தப்பா எடுத்துக்காதீங்க. என்னோட கோவம் நியாயமானதுன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வராம இருக்காதீங்க. அட ஓடுமா, அரசியல் வாழ்க்கையில என்ன எவனா நாரா கிழிக்கிறான். நீயும் பிரகாஷும் வேற மனுஷங்களா என்ன? நீ திட்டினதுனால எனக்கு எதுவும் ஆக போறதில்ல. நீ சொன்ன மாதிரியே நேர்மையான வழியில போ, போராடு, ஆனா ஜெயிச்சு காட்டு. என் தம்பி மறுபடியும் சிங்கம் மாதிரி நிமிர்ந்து நடக்கணும். அந்த வீட்டுக்குள்ள பழையபடி நுழையணும். அவனை பார்க்கிறதுக்கு நானும் அங்க அடிக்கடி வரணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதை நிறைவேற்றிட்டு அண்ணனுக்கு தகவல் கொடு, நான் வர்றேன். அப்ப நான் வரட்டுமா? சரிண்ணா. வர பிரகாஷே. ஏங்க இவ்வளவு அப்செட்டா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எந்த வழியில இந்த பழியில இருந்து வெளியே வர போறேன்னு தெரியல. கேள்வின்னு ஒண்ணு இருந்தா பதில்னு ஒண்ணு இருந்துதாங்க ஆகும். சிக்கல்னு ஒண்ணு இருந்தா கட்டாயமா தீர்வுன்னு ஒண்ணு இருக்கும். இதுல இருந்து கண்டிப்பா நீங்க வெளியே வருவீங்க. இந்தாங்க, போய் முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. போங்க. அண்ணா, அண்ணா, வா ராகினி, வாங்க. வசந்த் உன்கிட்ட பேசுறதுக்காக ஒண்ணு நான் இங்க வரல. எங்க அண்ணன் எங்க? அவர்கிட்ட தான் நான் பேசணும். எதுக்கு இப்ப இவ்ளோ கோவம்? பின்ன உன்னை கொஞ்சுவாங்களா? வீட்ல அண்ணனை சந்தேகப்பட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. உடனே எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? என் அண்ணன் என்ன அனாதையா? எங்க வீட்ல கூட்டிட்டு போய் நான் வச்சுக்க மாட்டேனா? வீட்டை விட்டு வெளியே யாரை கேட்டு கூட்டிட்டு வந்த? இப்ப எதுக்கு சண்டை போடுற மாதிரி பேசுற? சண்டை போட வந்தனா? எங்க அண்ணனை கூட்டிட்டு போக வந்தது உனக்கு சண்டை போட வந்த மாதிரி இருக்கா? எங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ கெடுத்தது பத்தாதா? இப்போ அண்ணன் தங்கச்சி உறவையும் கெடுக்க போற. ராகினி, என்ன வந்தது வராதுமா நீ படுக்க சண்டை போடுற? வாங்க வசந்த், உள்ள வா. சத்யா தான் சாப்பிட கூட. ஒரு நிமிஷம் என்ன? நான் இவகிட்ட ஒரு கேள்வி கேட்காம உள்ள வர முடியாது. சொல்லு, இது எத்தனை நாள் திட்டம்? எங்க அண்ணனை எங்க வீட்ல இருந்து பிரிச்சு தனி கொடுத்தன போறது எப்பன்னு காத்துட்டு இருந்தியா? ராகினி, மரியாதையா பேசு. நீங்க இருங்க. நடந்தது என்னன்னு உனக்கு தெரியாதா? நானே உங்க அண்ணனை அங்க இருந்து கூட்டிட்டு வந்தேன். மாமா தான் இனிமே இவர் அந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு வெளியே அனுப்பிட்டாரு. இவர் கூட தான் நான் வந்திருக்கேன். ஏன் கூட இவர் வரல. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அப்படியே எங்க அப்பா கோவத்துல பேசியிருந்தாலும் நீ தானே தடுத்திருக்கணும். எங்க அப்பா கிட்ட பேசி நீ தான் மறுபடியும் எங்க அண்ணனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு கிடைச்சதுடா சான்ஸ்னு இங்க கூட்டிட்டு வந்து தனியா தங்கனா என்ன அர்த்தம்? தனி கொடுத்துட்டு போற பிளான் இருக்குன்னு தானே அர்த்தம். அபாண்டமா பேசாத ராகினி. எது அபாண்டம்? ஆரம்பத்துல இருந்தே உன் குடும்பம், உன் மாமா குடும்பம், உன் தங்கச்சிங்க இவங்கள தானே உனக்கு பிடிக்கும். எங்க குடும்பம்னா எப்பவுமே உனக்கு வேப்பங்காய் தானே. என் குணம் தெரிஞ்சுமா நீ இப்படி பேசுற? உன் குணம் தெரிஞ்சதுனால தான் பேசுறேன். நீ தனி கொடுத்துன போறதுக்காக போட்ட டிராமா தான் இது. இத கூட புரிஞ்சுக்க முடியாத முட்டாள் இல்ல நான். ஏய், ஏன்னுடைய என் பொண்டாட்டிய மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? தனி கொடுத்தறன்னு இல்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க? ஓ, இப்படிதான் புருஷனுக்கு சொக்குப்பொடி போட்டு வைக்கணும். முந்தா நாள் வரைக்கும் உனக்கு நான் முக்கியம். இன்னைக்கு திடீர்னு பொண்டாட்டி பாசம் பொத்துக்கிட்டு வருது. அடச்சி, வாய் மூடு. நடந்ததை புரிஞ்சுக்கிற அறிவும் கிடையாது, மரியாதை கொடுக்கிற ஜென்மமும் கிடையாது. என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நடந்தது என்ன தெரியுமா உனக்கு? நல்லா தெரியும். உன்னை அங்கிருந்து பிரிச்சுட்டு வரணும்னு உன் ஆசை பொண்டாட்டிக்கு ரொம்ப நாள் பிளான். நீயும் சம்பாதிக்கிற, இவளும் சம்பாதிக்கிறா. 2 பேர் சம்பளத்தையும் தனியா ஒதுக்கிட்டு வசதியா வாழணும்னு இவன் நினைக்கிறா. நீயும் அதுக்கு ஒத்து ஊதுற.
அதான் நடந்திருக்கு. பல்ல உடைச்சனா அறிவு கட்டவளே. இன்னொரு வீட்டுக்கு போயிட்டேன்னு பாக்குறேன். இல்லனா நடக்கிறதே வேற. முதல்ல கிளம்பு. என் வீட்டுல கால் எடுத்து ஹலோ ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன ஓவரா பேசிட்டே போறீங்க? இதோ எங்க அண்ணனை வெளியே போக சொல்லிட்டாங்களா? உடனே பார்க்கணும்னு ராகினி சொன்னதால தான் நாங்க உங்களை பார்க்கவே வந்தோம். வந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, மரியாதையாவது அனுப்பி வைக்கலாம்ல. நம்ம மாட்டை விரட்டுற மாதிரி விரட்டுறீங்க. எல்லாம் போதுங்க, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீங்க அனுபவிப்பீங்க. வா ராகினி போலாம். வசந்த், நடந்தது தெரியாம நீங்களும் பேசாதீங்க. எல்லாம் புரியுதுங்க. உங்களுக்கு உங்க பொண்டாட்டி முக்கியம்னா எனக்கு என் பொண்டாட்டியோட மரியாதை முக்கியம். வேண்டாம் வசந்த், தங்கச்சி புருஷங்கிறதுனால தான் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். மூணாவது ஆளா இருந்திருந்தா இந்நேரம் என் வாய் பேசியிருக்காது. சத்யாவை மதிக்காதவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. நீங்க போலாம். என்னையும் என் புருஷனையும் மதிக்காத இந்த வீட்ல எனக்கு மட்டும் என்ன வேலை? போறேன். ஆனா பொண்டாட்டின்னு என்ன அசிங்கப்படுத்துறல, அதுக்கு நீ அனுபவிப்ப. பிளான் பண்ணி என்ன எங்க அண்ணன் கிட்ட இருந்து பிரிச்சுட்டல்ல, உனக்கு நிச்சயம் கேடு நடக்கும். இத பாத்துட்டு இருக்கிற அந்த சாமி உண்மைனா உனக்கு கண்டிப்பா கெட்டதுதான் நடக்கும். அடச்சே, போ வெளியே. என்னங்க இது? அவதான் சின்ன பொண்ணு ஏதோ பேசிட்டு போறேன்னா நீங்களும் இப்படி பேசுறீங்க? முடியாது சத்யா, உன்னை அசிங்கப்படுத்துறவங்களை என்னால சகிச்சுட்டு இருக்க முடியாது. அது என் தங்கச்சியா இருந்தாலும் சரி. இந்த விஷயத்துல நான் செஞ்சதான் சரி. வேற எதுவும் பேசாத, சொல்லிட்டேன். கர்சிவ் ரைட்டிங்னா இதுதான் லெட்டர்ஸ்லாம் சேர்த்து எழுதணும். சரியா? இந்த ரைட்டிங் புக்ல அப்படிதான்ப்பா எழுதுறேன். திலகா அம்மா கொடுத்த ஜாதகத்திலேயே இந்த பொண்ணோட ஜாதகம் தான் ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு ஜோசியர் சொல்றாரு. பொண்ணு நல்லா படிச்சிருக்கா. நீ என்ன சொல்ற? லட்சணமா இருக்காங்க. இந்த பொண்ணையே பார்க்க சொல்லலாம். திலகா, இந்த பொண்ணு உங்க அம்மா வழி சொந்தமா? ஆமா அத்தை, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அம்மாவோட ஒண்ணு விட்ட பெரியம்மா பொண்ணு. ரொம்ப தன்மையான பொண்ணா இருப்பா. மாமாவுக்கு ஏத்த பொண்ணு. அதிகம் பேசக்கூட மாட்டா. குமார், அம்மா, இந்த பொண்ணோட போட்டோவை பத்தி உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுப்பா. நான் எதையும் பார்க்க தேவையில்லம்மா. அதான் சொன்னேனே, நீங்களா பார்த்து யார் கழுத்துல தாலி கட்ட சொல்றீங்களோ நான் கட்டுறேன். பாட்டி, அது சித்தியோட போட்டோவா? ஆமாடி செல்லம். ஏய், இன்னும் உனக்கு சித்தி ஆகல மோனி. சித்தி ஆனாலும் ஆவா. அது சித்தி போட்டோ தான் மோனி குட்டி. ஏய், ஏய் மோனி, கொடுங்க, நானும் பார்க்கறேன். அடேங்கப்பா, பெரிய மனுஷி பாக்குறா. என்ன யோசிக்கிற? இவங்கள பார்த்தா உங்கள மாதிரியும் இல்ல, சத்யா சித்தி மாதிரி இல்லையே. இவங்கள மாதிரி அப்படியே முகம் இருக்குமா? குணம் வேணும்னா இவங்கள மாதிரியே இருக்கும். சித்தி மாதிரியும் சத்யா சித்தி மாதிரி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். அப்பதான் அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. எல்லாரும் நல்லவங்க தாண்டா செல்லம். சித்தி, தாத்தா பாட்டிக்கும் கல்யாணம் தானே? ஆனா மத்த கல்யாணம் மாதிரி இல்ல. இது 60ஆம் கல்யாணம். கல்யாணத்தன்னைக்கு நாம எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கினா அத்தனை புண்ணியம். நீயும் தாத்தா பாட்டி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். என்ன எல்லாரும் வாங்கிடுமா? ஆமா, நம்ம குடும்பத்துல எல்லாரும் வாங்கணும். அப்ப சத்யா சித்தி, பிரகாஷ் சித்தப்பா. ஏய் மோனி, என்ன இது அதிக பிரசங்கித்தானோ? பெரியவங்க கிட்ட பேசும்போது இது மாதிரிலாம் பேசக்கூடாது. ஹோமம் குடிச்சிச்சுல, போய் படுப்போ. டேய், குழந்தை ஏண்டா கோச்சுக்கிற? அவளுக்கு என்ன தெரியும்? அவன் மனசுல பட்டதே கேக்குறா. நீ கேட்டதுல தப்பே இல்ல மோனி. நானும் இததான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன திலகா இது? குழந்தை தான் பேசுறானா? நீ இப்ப இந்த விஷயத்தை எதுக்கு ஆரம்பிக்கிற? அவங்கள பத்தி எதையும் கேட்கற விருப்பம் இல்ல. கேட்டுதான் ஆகணும் மாமா. பிரகாஷ் இந்த வீட்டு பையன் தானே. சத்யாவும் என்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு தானே. இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வரதுல என்ன தப்பு? புரிஞ்சுதா பேசுற திலகா? அவன் செஞ்ச தப்புக்கு அவன் இந்த வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிறவங்க சம்பந்தப்பட்ட எந்த விசேஷத்துக்கும் அவன் கலந்துக்க கூடாது. விலக்கி வச்சோம்னா எல்லாத்துல இருந்து விலக்கி வச்சதுதான். அது எப்படி மாமா? வீட்டை விட்டு விலக்கி வச்சதால பிரகாஷ் இந்த வீட்டுக்கு புள்ள இல்லைன்னு ஆயிடுமா? அவர் தப்பு பண்ணாருன்னு சொன்னீங்க, வீட்டை விட்டு விலக்கி வச்சீங்க, சரி. அதுக்காக அவரோட ஒட்டும் இல்ல உறவும் இல்லங்கிற மாதிரி பேசுறீங்க. இது நியாயமா? இல்ல திலகா, அவன் வெளியே போனது போனதாவே இருக்கட்டும். இந்த ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டாம். நீங்களும் ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? அவரை வீட்டை விட்டு அனுப்புனதுல ஒரு நியாயம் இருக்குன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு அவரை கூப்பிடுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல? ஏன் பிரகாஷ் இந்த வீட்டுக்காக உழைக்கலையா? இல்ல சத்யா தான் இந்த வீட்டு நல்லதுக்காக பாடுபடலையா? ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்லது நடக்குது, ஒரு மகனா அத பக்கத்துல இருந்து பார்க்க கூட அவருக்கு உரிமை இல்லைன்னு சொல்றது நியாயமா? என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் திலகா?
அவன் குடம் குடமா பாலை கொண்டு வந்து இந்த குடும்பத்துக்காக கொடுத்துருக்கலாம். கடைசியில ஒரு துளி விஷத்தை கொட்டின மாதிரி பண்ணிட்டானே. பால் கொடுத்தவங்கிறதுனால விஷத்தை கொட்டினதை மறக்காம முடியும். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. விஷம்னு நீங்க தான் சொல்றீங்க. அது விஷம் இல்லைன்னு நிரூபிப்பேன்னு சொல்லிதான் சத்யா வெளியே போயிருக்கா. அவர் செஞ்சது குற்றம்னு இன்னும் நிரூபணம் ஆகல. நாம எல்லாம் அசிங்கப்பட்டோமே, அதை மறக்க முடியுமா? நடு வீட்டுல வந்து அந்த மூர்த்தி எவ்வளவு மானக்கேடா கேட்டு போனான். அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒரு வார்த்தை நம்மளால பதில்